முருகனுக்கு 6 படை வீடுகள் இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்க. நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற கோயில் பார்த்திங்கன்னா சமுத்திரத்துக்கு பக்கமாக இருக்குது. இங்கே வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து 6 படை வீடுகளுமே ஒரே இடத்துல இருக்குது. ஒருத்தருக்கு இந்த யோசனை தோணி அவர் இந்த 6 படை முருகன் கோவிலை கட்டியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கிற கோயிலுங்க இது. நீங்களே இந்த பக்கத்தோட அழகு தெரியும். சூரியன் அப்படியே மேலே உதிச்சிட்டு வர்றது கூட தெரியுது. சூப்பரான ஒரு இடங்க. வாங்க, இது எங்கே இருக்குது என்ன, வெறும் கோயில் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கடலையும் பார்க்கலாம். எந்த இடம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். நம்மளோட இன்றைய பயணத்தில் நம்ம இன்றைக்கி சென்னையில் பெசன்ட் நகரில் இருக்கிற ஒரு அமைதியான கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற அறுபடை முருகன் கோயில் தாங்க வந்திருக்கோம். இங்கே அறுபடை முருகன் கோயிலுக்கான அந்த உருவங்களும் சின்ன சின்னதாக அளவான கோயில்களுமே இருக்குது. கோயிலோட மிகப்பெரிய விசேஷம் பார்த்திங்கன்னா ஓம் வடிவில் அமைப்பு இருக்குங்க. 1995 வருஷத்தில் ஆரம்பித்து 2022 கட்டி முடிக்கப்பட்ட நிறைய கருங்கல்கள் பயன்படுத்தி கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவிலில் மையப்பகுதியில் மகா வல்லப கணபதி கோயில் இருக்குங்க. நல்ல ஒரு அருமையான ராஜகோபுரமே இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த வல்லப கணபதியை சுற்றி தான் அறுபடை முருகன்களுக்கான தனித்தனியான சன்னதியிலுமே இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியுங்க. கோயில் எவ்வளோ விஸ்தாரமாக இருக்குது பாருங்களேன். மதுரையைச் சேர்ந்த புலவர் நக்கீரர் தமிழ்நாட்டில் இருக்கிற முருகனோட தலை சிறந்த 6 முருகன் கோவில்களை தேர்ந்தெடுத்து அதுக்கு திருமுருகாற்று படை அப்படிங்கிற மாதிரி பெயர் சூட்டினாருங்க. அது பிற்காலத்தில் ஆற்றுப்படை, 6 படை, அறுபடை அப்படிங்கிற மாதிரி நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆறு படை வீடுகளுமே நேராக அந்தந்த இடத்துல போய் பார்க்க முடியாதவங்க சென்னையில் இருக்கிற இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக பார்க்கலாங்க. 6 படை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுங்க. அங்கே தான் முருகர் தெய்வானையை திருமணம் செஞ்சுருக்காரு. ரெண்டாவது பார்க்கும்போது திருச்செந்தூரில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவில். அந்த தளத்தில் சூரனை அழித்து திரும்பி போன இடம் தான் திருச்செந்தூருங்க. மூணாவதாக பார்த்திங்கன்னா பழனியில் இருக்கிற திரு ஆவினன்குடி தண்டாயுதபாணி சுவாமி கோயில். பாலத்துக்காக சண்டை போட்ட இடம் அப்படிங்கிறது உங்களுக்குமே தெரியும். அதுக்கப்புறமா 4வதாக வர்ற படை வீடு சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமிங்க. தந்தைக்கே உபதேசம் செஞ்ச இடம் தான் சுவாமி மலை. 5வதாக இருக்கிற தலம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலுங்க. வள்ளியை கல்யாணம் செஞ்ச இடம் தான் அது. கடைசியாக 6வது படை வீடு மதுரையில் இருக்கிற பழமுதிர்ச்சோலைங்க. அதுவும் சுப்பிரமணிய சுவாமி கோவில் தான். ஔவையாருக்கு நாவல் பழம் கொடுத்த இடம் தான். நீங்கள் ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா கோவில் இருக்கிற முருகரையுமே சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சுவாமி மலையில் மட்டும்தான் மாறி சுவாமிநாத சுவாமின்னு கூப்பிடுறாங்க. பார்த்தீங்களா? பெசன்ட் நகர் பக்கம் நம்ம போகிறோம் அப்படின்னா அஷ்டலட்சுமி கோயிலோடு சேர்த்து இந்த கோயிலுமே நம்ம கண்டிப்பாக ஒரு தடவை போய் வரலாங்க. ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்னென்னா, நம்ம ஒரு 8 மணி வாக்கில் போனால் தான் நம்ம எல்லா சந்நிதிகளில் இருக்கிற கடவுள்களையும் பார்க்க முடியும். ஏன்னா இங்கே இருக்கிற குருக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருலேருந்து வரங்காட்டி நம்ம ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் போனால் எல்லா கோயில்களையும் நம்ம ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. இந்த மாதிரி பூட்டி தான் இருக்கும். காஞ்சி மடத்தோட ஆலோசனைப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல கட்டப்பட்ட கிரானைட்டான இந்த கோவில் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒரு பழந்தன்மையான ஒரு தோற்றமே நம்ம பார்க்க முடியுது. அறுபடை முருகன்களை நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும்னா இந்த கோவில் ஒன்றுங்க. நம்ம நிறைய இடத்துல அறுபடை முருகன் கோவில்களை அல்ல சின்ன சின்ன சந்நிதிகளில் நம்ம பார்க்க முடியுது அங்கங்கே இங்கே ஒன்றுமா. இப்போ இந்த கோவிலில் தனித்தனி கோவில்களில் மாதிரியே நல்லாவே உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணுங்க. அறுபடை முருகன் கோவில்களுக்கு போய் தரிசனம் கிடைக்கிற திருப்தி கிடைக்குமா அப்படின்னா அது சொல்ல முடியாதுங்க. ஆனால் 6 படை வீடுகளுக்கான முருகன் இருக்கிறது தான் இந்த கோயிலோட சிறப்பு. ஒரு வாட்டி கண்டிப்பாக போய் வரலாம்.
பெசன் நகர் பக்கம் போகிறோம்னா பாம்பன் சுவாமி சன்னதிகள், அஷ்டலக்ஷ்மி கோவில், அப்புறம் வங்காள விரிகுடா எல்லாமே சேர்த்து இந்த கோயிலுக்கும் போய் வரலாம். நல்ல ஒரு பயணமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.